Hi everyone, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ December 24th கான current affairs தான் பார்க்க போறோம். So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். National Consumer Day is observed on. ஓகேவா? So National Consumer Day வந்து எந்த டேல அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. So எந்த டேல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா December 24 தான் வந்து National Consumer Day வந்து செலிப்ரேட் பண்றோம். ஏன் இந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டேல தான் ஓகேவா? So December 24 1986ல வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து இந்த கன்சியூமர் ரைட்ஸ் ஆக்டை வந்து அப்ரூவ் பண்ணாங்க ஓகேவா ஸோ December 24 1986ல நம்மளுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா கன்சியூமர் ரைட்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா அதை அப்ரூவ் பண்ணாங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கன்சியூமர் ரைட்ஸை பத்தின அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கன்சியூமர்ஸ் அப்படின்றது யாரு வாடிக்கையாளர்களா ஓகேவா ஸோ அவங்களுக்கு தேவையான ரைட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ப்ராடக்ட் ஏதாவது வந்து நல்ல ப்ராடக்ட் வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னா இல்லை அவங்களுடைய சர்வீசஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கன்சியூமர்ஸுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ இது நீங்க பண்றது தப்பு இல்லை எனக்கு இந்த நல்ல ப்ராடக்ட் நீங்க ப்ரொவைட் பண்ணல ஸோ நீங்க எனக்கு பெட்டரான ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கேட்குற ரைட்ஸ் இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ இது இந்தியாவில் இருக்கிற எல்லா கன்சியூமர்ஸுக்கும் இருக்கு அதை பத்தின அவேர்னஸை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் December 24 என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் அஃபேர்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா இந்த இயற்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டே படிச்சா அந்த டேக்கு ரிலேட்டடா இருக்கிற தீமும் படிக்கணும் இல்லையா இந்த இயற்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேக்லிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்றது ஓகேவா ஸோ டேக்லிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்றது தான் வந்து இந்த இயருக்கான தீம் ஓகேவா அண்ட் கன்சியூமர் ரைட்ஸ்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு சேஃப்டி ரைட் டு சூஸ் அண்ட் ரைட் டு பி ஹியர்ட் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு ஓகேவா அண்ட் ரைட் டு சீக் ரீஅட்ரஸல் ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன்ஸ் ஓகேவா ஸோ நமக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்கு ஒரு வாடிக்கையாளராக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான எல்லா ரைட்ஸுமே இருக்கு இதை பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் December 24 அப்படின்றத என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நேஷனல் கன்சியூமர் அஃபேர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான தீம் இந்த இயருக்கான தீம் வந்து டேக்கிளிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்றது தான் இந்த இயருக்கான தீம் ஓகேவா அண்ட் ஆப்ஷனுக்கு வரும்போது December 25 என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குட் கவர்னன்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா அண்ட் December 25 வந்து யாருடைய பர்த்டே நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கார் இல்லையா அவருடைய பர்த்டே ஸோ அவரோட ஹானர் பண்ற மாதிரி தான் இந்த குட் கவர்னன்ஸ் டேவை வந்து அவருடைய பர்த் ஆனிவர்சரி அதுவுமா அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகேவா அண்ட் December 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்டர்நேஷனல் ஹியூமன் சாலிடாரிட்டி டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமா ஓகேவா ஸோ இன்டர்நேஷனல் ஹியூமன் சாலிடாரிட்டி டே எப்போ அப்படின்னா December 20 அப்படிங்கிறது ஓகே அண்ட் December 23 என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஃபார்மர்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் December 22 அப்படின்றது என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா அண்ட் நேஷனல் கன்சியூமர் டே வந்து எப்போ அப்படின்னா December 24 ஓகேவா அப்போ வேர்ல்டு கன்சியூமர் டே எப்போ ஓகேவா ஸோ வேர்ல்டு கன்சியூமர் டேவை வந்து நம்ம எந்த டேவை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா March 15 இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ March 15 தான் நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு கன்சியூமர் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நேஷனல் கன்சியூமர் டே அப்படின்றது December 24 வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படின்றது March 15 நெக்ஸ்ட் ஒன் non-fungible token of the world's first ever SMS text message sold for Eurola 1,32,680. What is the name of the message? ஓகேவா ஸோ இந்த non-fungible token அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக்கான ஆர்ட்கான ஒரு டிஜிட்டல் அசெட் தான் என்ன அப்படின்னா இந்த non-fungible token ஓகேவா ஸோ யூனிக்கான திங்ஸாக இருக்கலாம் இல்லை ஆர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு டிஜிட்டல் ஓனர்ஷிப் ஓகேவா ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த non-fungible token
நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படிங்கிறது. இப்போ உங்ககிட்ட ரொம்ப பழைய நாணயமோ இல்ல அதுக்கான ரூபாய் நோட்டுகளோ இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தானே, ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க இந்த என்எஃப்டி மூலியமா வந்து சேல் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி சேல் பண்ணும்போது அவங்க அதுக்கான ஒரு யூனிக்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதே தான் வந்து இவங்களும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வோடாஃபோன் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ வோடாஃபோன் தான் வந்து 1992ல ஃபர்ஸ்ட் டைமா எஸ்எம்எஸ் மூலியமா வந்து டெக்ஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா எஸ்எம்எஸ் மூலியமா டெக்ஸ்ட் சென்ட் பண்ணது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வோடாஃபோன் தான் வந்து சென்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஒரு பிரிட்டிஷ் ப்ரோக்ராமரா இருக்கிற நீல் பேப்வர்ட் அப்படின்ற பர்சன் வந்து யாருக்கு சென்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வோடாஃபோனுடைய ஓனருக்கு தான் வந்து சென்ட் பண்ணாரு. ஓகேவா? ஸோ ரிச்சர்ட் ஜார்விஸ் அப்படின்ற பர்சன். ஸோ இவர் யாருக்கு சென்ட் பண்ணாரு அப்படின்னா ரிச்சர்ட் ஜார்விஸ் அப்படின்ற பர்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா எஸ்எம்எஸ் மூலியமா டெக்ஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணாரு. அந்த டெக்ஸ்ட் மெசேஜை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வோடாஃபோன் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்எஃப்டி மூலியமா இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் மூலியமா வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூரோல 1,32,680. ஸோ நம்மளுடைய இந்தியன் கரன்சிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90 to 91 lakhs கிட்ட வருது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கான அமௌண்ட்டுக்கு வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வோடாஃபோன் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீல் மூலியமா வர்ற அமௌண்ட்டை வந்து அவங்க யுனைடெட் நேஷன்ஸ் ரெஃப்யூஜி கேம்பெயின் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ யூஎனுடைய ரெஃப்யூஜி கேம்பெயினுக்கு வந்து டொனேட் பண்றதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெஃப்யூஜி அப்படின்றது என்ன, ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வார் பேசிஸ்லயோ இல்ல அங்க வாழ முடியாம இன்னொரு இடத்துக்கு வந்து தஞ்சம் அடைவாங்கல்ல, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் யுனைடெட் நேஷன்ஸ் ரெஃப்யூஜி கேம்பெயின் அப்படின்றது. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்றதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா இந்த நீல் பேப்வர்த் அப்படின்ற பர்சன் வந்து ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணார் இல்லையா, அந்த எஸ்எம்எஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அந்த எஸ்எம்எஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேரி கிறிஸ்மஸ் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நீல் அப்படின்ற பர்சன் வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் டைமா எஸ்எம்எஸ் மூலியமா இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் தான் வந்து ரிச்சர்ட் ஜார்விஸ் அப்படின்ற பர்சனுக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ வோடாஃபோன் கம்பெனி வந்து வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் மெசேஜா இருக்கிற இந்த மேரி கிறிஸ்மஸ் அப்படின்றத வந்து ரீசெண்டா இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் மூலியமா வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான நிறைய பண்ணுவாங்க. இது வந்து ஒரு யூனிக்கானது தானே, வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்டா இருக்கிற ஒரு எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு யூனிக்கான ஒரு திங். ஸோ இந்த மாதிரி இருக்கிற யூனிக்கான திங்ஸை தான் என்எஃப்டி மூலியமா சேல் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த பர்சன்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இதை பை பண்ற பர்சன்ஸ்க்கு வந்து அந்த சர்டிபிகேட் கூட இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் அப்படிங்கிறது இந்த எஸ்எம்எஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இதோடைய ஒரு ஒரிஜினல் காப்பியோடைய 3D ரெப்ளிகாவையுமே வந்து அந்த பர்சனுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே வந்து விக்கிபீடியா இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ விக்கிபீடியாவுடைய ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றத தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதையுமே வந்து அவங்க ரீசெண்டா இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் மூலியமா சென்ட் பண்ணாங்க. அண்ட் ட்விட்டர் இருக்காங்க இல்லையா, ஓகேவா? ஸோ ட்விட்டருமே வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த என்எஃப்டி மூலியமா, அதாவது நான் ஃபஞ்சபிள் டோக்கன் மூலியமா ரீசெண்டா வந்து சேல் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் எவர் எஸ்எம்எஸ் அது என்னன்னு கேட்டா அதோடைய நேம் வந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்றது. அண்ட் எந்த கம்பெனி வந்து இந்த எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வோடாஃபோன் தான் 1992ல வந்து இதை சென்ட் பண்ண கம்பெனி. அண்ட் இந்த இயர் இந்த என்எஃப்டி இருக்கா, நான் ஃபஞ்சபிள் டோக்கன். ஸோ 2021 எந்த டிக்ஷனரியோடைய வேர்ட் ஆஃப் தி இயரா வந்து என்எஃப்டி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்எஃப்டி அப்படின்றது வேர்ட் ஆஃப் தி இயர் ஆஃப் கொலின்ஸ் டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ கொலின்ஸ் டிக்ஷனரியோடைய வேர்ட் ஆஃப் தி இயர் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், which INS has been decommissioned after 30 years of a glorious service. ஓகேவா? ஸோ இந்த INS எந்த INS ஷிப் வந்து 32 இயர்ஸ் சர்வீஸ்க்கு அப்புறமா வந்து அதை டீகமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த வார்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா INS குக்ரி அப்படிங்கிறது தான். ஓகேவா? அண்ட் இது எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1989ல வந்து இதை ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாலேயே இன்டிஜினியஸா பில்ட் பண்ண ஒரு ஸ்மால் வார்ஷிப் தான் எது அப்படின்னா இந்த INS குக்ரி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்டிஜினியஸா பில்ட் பண்ண ஸ்மால் வார்ஷிப். அண்ட் இதை யார் பில்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸான்
டாக்யார்ட் இருக்கு இல்லையா, மும்பைல இருக்கிற, அவங்க தான் வந்து இந்த வார்ஷிப்பை வந்து பில் பண்ணது. ஸோ 1989ல வந்து இதை கமிஷன் பண்ணாங்க. அதுல இருந்து 32 இயர்ஸ் வந்து இந்த ஷிப் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ ரீசெண்டா விசாகப்பட்டினம்ல வந்து இந்த ஷிப்பை வந்து டீகமிஷன் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா நம்ம டிஆர்டிஓ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய திங்ஸை வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம், புதுசா அக்னி பிரைம் அப்படின்றத வந்து ரீசெண்டா ஒடிசா கோஸ்ட்ல வந்து டெஸ்ட் பண்ணாங்களா. ஓகேவா? அண்ட் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து ஹை ஸ்பீட் எக்ஸ்பேண்டபிள் ஏரியல் டார்கெட். ஓகேவா? ஸோ ஹீட் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹை ஸ்பீட் எக்ஸ்பேண்டபிள் ஏரியல் டார்கெட். இதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபியாஸ் அப்படின்றது. இதையுமே வந்து ரீசெண்டா வந்து ஒடிசால நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏரியல், அதாவது வான்வெளியில வர்ற எனிமியோடைய டார்கெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ அதை வந்து துல்லியமா கணிச்சு அழிக்கக்கூடிய வகையில தான் இந்த ஹை ஸ்பீட் எக்ஸ்பேண்டபிள் ஏரியல் டார்கெட் அபியாஸ் அப்படின்றத வந்து அவங்க ரீசெண்டா வந்து மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்டாண்ட் ஆஃப் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலையுமே வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணாங்களா. ஓகேவா? ஸோ சாண்ட் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்டாண்ட் ஆஃப் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். ஓகேவா? ஸோ இதையுமே வந்து ரீசெண்டா யாரு லான்ச் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஆர்டிஓ தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ஒடிசா கோஸ்ட்ல தான் வந்து ரீசெண்டா டிஆர்டிஓ டெஸ்டும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as the acting chief justice of Uttarakhand High Court. ஓகேவா? ஸோ உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸா எந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஞ்சயகுமார் மிஸ்ரா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் ரிட்டையர்ட் ஆனதுனால தானே வந்து நெக்ஸ்ட் புதுசா ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸா இருந்த ராகவேந்திர குமார் அப்படின்ற பர்சன் வந்து ரிட்டையர்ட் ஆனதுனால சஞ்சய்குமார் மிஸ்ரா அப்படின்ற பர்சனை வந்து உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸா 48th சீஃப் ஜஸ்டிஸா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா NV ரமணா அப்படின்ற பர்சன் வந்து 48th சீஃப் ஜஸ்டிஸா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே? ஸோ உத்தரகாண்டுடைய சீஃப் ஜஸ்டிஸா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஞ்சய்குமார் மிஸ்ரா அப்படின்ற பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா உத்தரகாண்ட் வந்து அவங்களுடைய ஸ்டேட் அம்பாசிடரா, ஓகேவா, ஸ்டேட் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு கிரிக்கெட்டரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் விக்கெட் கீப்பரா இருக்கார் இல்லையா, ரிஷப் பண்ட். ஓகேவா? ஸோ ரிஷப் பண்ட்டை உத்தரகாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஸ்டேட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உத்தரகாண்ட்ல இருக்கிற அஸ்காட் அப்படின்ற வைல்ட் லைஃப் சாங்சுரியை வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உத்தரகாண்டுடைய சிஎம்ஆ யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி அப்படின்ற பர்சன். அண்ட் உத்தரகாண்ட் கவர்னரா வந்து குர்மீத் சிங் அப்படின்ற பர்சன் வந்து இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேங்க் ஆஃப் ஆக்ரா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட எந்த பேங்க் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆக்ரா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்காக. ஓகேவா? ஸோ ஆக்ரால வந்து ரீசெண்டா 2 காரிடார்ல வந்து இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை வந்து பில் பண்ண போறாங்க. ஓகேவா? டோட்டலா எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 29.4 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பில் பண்ண போறாங்க. அண்ட் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக மொத்தமா வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 450 மில்லியன் யூரோ. ஓகேவா? ஸோ டாலர் கிடையாது, யூரோல 450 மில்லியனுக்காக இந்த மொத்த ப்ராஜெக்ட்காக வந்து இந்தியன் கவர்மெண்டோடைய ஒரு பேங்க் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் தான் வந்து இதுக்காக டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் பேஸா, ஓகேவா, ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 450 மில்லியன் யூரோ அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேஸா வந்து இந்த பேங்க் எவ்வளவு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 250 மில்லியன் யூரோ. ஓகேவா? ஸோ 250 மில்லியன் யூரோ வந்து ஃபர்ஸ்ட் பேஸா யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து ரீசெண்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ஆக்ரால இருக்கிற மெட்ரோ ப்ராஜெக்ட்காக ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த பேங்க் வந்து ஆக்ரா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்காக டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்டோட வந்து
டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் வேர்ல்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? வாஷிங்டன் டிசில இருக்கு. அண்ட் ஹெட் பர்சனா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேவிட் மால்பாஸ் அப்படின்ற பர்சன் வந்து ஹெட் பர்சனா வந்து சேர் பர்சனா இருக்காங்க. ஓகேவா? அண்ட் என்டிபி அப்படின்றது என்ன? நியூ டெவலப்மெண்ட் பேங்கா. ஓகேவா? ஸோ இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷாங்காய்ல வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. மார்க்கஸ் பிராடோ ட்ரைஜோ அப்படின்ற பர்சன் வந்து ஓகேவா ட்ரைஜோ அப்படின்ற பர்சன் வந்து சேர் பர்சனா இருக்காங்க. ஓகேவா? ஏஐபி அப்படிங்கிறது என்ன? ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கா. இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீஜிங்ல இருக்கு. அண்ட் இதோடைய ஹெட் பர்சனா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜின் லிக்வின் அப்படின்ற பர்சன் வந்து ஹெட் பர்சனா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஏடிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மணிலா பிலிப்பைன்ஸ்ல வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கா. ஓகேவா? ஸோ மசாட் சுகு அசகவா அப்படின்ற பர்சன் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னா ஏடிபி உடைய சேர் பர்சனா வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following is termed as a brand ambassador of ஸ்வதேசி ஹெரிட்டேஜ்? ஓகேவா? ஸோ இந்த ஸ்வதேசி ஹெரிட்டேஜ் அப்படின்றதுக்கு எதை வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா? ஓகேவா? ஸோ மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு? முகுந்தர் அபாஸ் நக்வியா. ஓகேவா? ஸோ மைனாரிட்டி அஃபேர்ஸ் யாரா இருக்கா அப்படின்னா முக்தர் அபாஸ் நக்வி அப்படின்ற பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ரீசெண்டா இந்த ஸ்வதேசி ஹெரிட்டேஜ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு இதை பிராண்ட் அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இதை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்ல எந்த ஸ்கீமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹுனார்ஹெட்டை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹுனார்ஹெட் அப்படின்றது என்ன? இந்தியால இருக்கிற ஆர்டிசன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ வந்து கிரியேட் பண்றது தான் என்ன அப்படின்னா ஹுனார்ஹெட். ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸிபிஷன். ஸோ இங்க வந்து இந்தியால இருக்கிற ஆர்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் வந்து இந்த ஹுனார்ஹெட் மூலியமா வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அண்ட் மெயினா வந்து இது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய லோக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற பேசிஸ்ல தான் இந்த எக்ஸிபிஷனை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா ஹுனார்ஹெட்டோடைய 35th எடிஷன். ஓகேவா? 35th எடிஷனை யாரை ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூபேந்திர யாதவ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா பூபேந்திர யாதவ், அவர் தான் ரீசெண்டா இந்த ஹுனார்ஹெட்டோடைய 35th எடிஷனை வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹுனார்ஹெட் அப்படின்றத வந்து எதுக்காக? மெயினா இந்தியால இருக்கிற ஆர்டிசன்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ கிரியேட் பண்ற ஒரு எக்ஸிபிஷன் தான் இது. அதோடைய 35th எடிஷனை பூபேந்திர யாதவ் வந்து ரீசெண்டா ஓபன் பண்ணியும் வச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ மெயினா இது வந்து இந்த வோக்கல் ஃபார் லோக்கலை தான் வந்து டார்கெட்டா வச்சு வந்து இது செயல்படும். இத ஸ்வதேசி ஹெரிட்டேஜ் உடைய பிராண்ட் அம்பாசிடர், அதாவது ஹுனார்ஹெட்ட ஸ்வதேசி ஹெரிட்டேஜ் உடைய பிராண்ட் அம்பாசிடரா நம்மளுடைய மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் முகுந்தர் அப்பாஸ் நக்வி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரீசெண்டா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், RBI has extended card tokenization deadline by 6 months till. ஓகேவா? ஸோ இந்த கார்டு எக்ஸ்டெண்டட் டோக்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கான டெட்லைனை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா December 31st 2021 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த இயர் December 31st இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கார்டு மேனேஜ் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த டோக்கனைசேஷன் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டோக்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து இந்த கார்டு கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே நம்மளுடைய கார்டு டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டோக்கனைசேஷன் மூலியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கார்டு டீடைல்ஸை வந்து ஒரு ரேண்டம் நம்பரா வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது வந்து முன்னாடி நம்ம பண்ண ப்ராசஸை விட இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கார்டு டீடைல்ஸ் வந்து ரொம்ப ப்ரைவேட் இல்லையா? ஓகேவா? ஸோ அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ரேண்டம் நம்பரால ஸ்டோர் பண்றதுனால நம்மளுடைய டீடைல்ஸ் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த டோக்கனைசேஷன் அப்படின்றத வந்து நம்மளுடைய RBI வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ கார்டு ஆன் ஃபைல் டோக்கனைசேஷன் அப்படின்றத வந்து RBI வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி December 31st 2021 வந்து இதை எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து அதை இம்ப்ளிமெண்ட்
ஆக்சுவலா அந்த கார்ட் கம்பெனிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். பட் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இது அடாப்ட் ஆகுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால, ஆர்பிஐ வந்து இன்னும் 6 மந்த்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ புதுசா இந்த டோக்கனைசேஷனுக்கு டெட்லைனா வந்து எந்த டேட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 30, 2022 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜூன் 30, 2022க்குள்ள எல்லாருமே வந்து இந்த டோக்கனைசேஷன் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீரியடுக்குள்ள ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நம்ம பண்ண ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல அமேசானா இருக்கட்டும், இல்ல பிளிப்கார்ட், ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்மளுடைய கார்ட்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்றதுக்கு பதிலா நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கார்ட்ஸை சேவ் பண்ணி வச்சிருப்போம். அது மூலியமா ஈஸியா பேமெண்ட் பண்ணுவோம். இப்படி கார்டை சேவ் பண்றதால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட அப்படியே சேவ் ஆகும். ஸோ இந்த டோக்கனைசேஷன் மூலியமா அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரேண்டம் நம்பரா இருக்கணும். அதுதான் செக்யூர்டு வே அப்படின்றதுனால தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த டெட்லைனை 6 மந்த்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த கார்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ உங்ககிட்ட என்னென்ன கஸ்டமர்ஸ் ரிலேட்டடா கார்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மெர்ச்சன்ட்ஸுக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவ் வேல இதை எப்படி வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறதையுமே இந்த 6 மந்த் பீரியட்ஸ்ல திங்க் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா இந்த டோக்கனைசேஷனுக்காக ஆர்பிஐ வந்து டெட்லைன் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 30, 2022. ஓகேவா? ஸோ 2022க்குள்ள இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which among the following is in top 3 ranking of 100 global green utilities? ஓகேவா? ஸோ இந்த யூஎஸ்ல இருக்கிற ஒரு எனர்ஜி இன்டெலிஜென்ஸ் கம்பெனி. ஓகேவா? ஸோ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எனர்ஜி இன்டெலிஜென்ஸ் கம்பெனி. இது எந்த கண்ட்ரி பேஸ்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்ட்லயே 100 குளோபல் கிரீன் யூட்டிலிட்டிஸ் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு 100 கம்பெனிஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ரெனியூவபிள் எனர்ஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும். ஓகேவா? அதனால வந்து கார்பன் CO2 எமிஷன் இருக்கு இல்லையா? கார்பன் எமிஷன். ஓகேவா? ஸோ அதுல வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரேங்கிங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் டைமா டாப் 10ல ஒரு கம்பெனி, இந்தியன் கம்பெனி வந்து என்டர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ டாப் 10ல எந்த பொசிஷன்ல அந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 3rd பொசிஷன்ல. ஓகேவா? ஸோ 3rd பொசிஷன்ல அந்த கம்பெனி வந்து இந்த டாப் 100 குளோபல் கிரீன் யூட்டிலிட்டிஸ்ல என்டர் ஆயிருக்கு. என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிரீன்கோ அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ கிரீன்கோ குரூப் தான் வந்து வேர்ல்டுல இருக்கிற டாப் குளோபல் கிரீன் யூட்டிலிட்டிஸ் கம்பெனில டாப் 3ல வந்து வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா, இந்த கார்பன் எமிஷனை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெனியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்றனும், அதை வந்து அதுக்கான அவேர்னஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கான இனிஷியலேஷனா இருக்கட்டும், எல்லா கண்ட்ரீஸுமே பண்ணிட்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற கம்பெனிஸ்ல அவங்க இந்த ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஸ்டால்மெண்ட்காக என்னென்ன இனிஷியேட்டிவ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மூலியமா எவ்வளோ கார்பன் எமிஷன் வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. இதுல டாப் 3ல ஃபர்ஸ்ட் டைமா டாப் 10ல இந்தியன் கம்பெனி வந்து என்டர் ஆகுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுலயும் டாப் 3rd பொசிஷன்ல வந்து கிரீன்கோ குரூப் அப்படின்றது வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கிரீன்கோ குரூப் மட்டும் இல்லாம இன்னும் 3 கம்பெனிஸ் வந்து இந்த டாப் 100ல வந்து என்டர் ஆயிருக்காங்க. ஓகேவா? என்னென்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் இருக்கு இல்லையா? NHPC. ஓகேவா? ஸோ இவங்க வந்து 25th பொசிஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே? ஸோ இந்த டாப் 100ல 25th பொசிஷன்ல நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் லிமிடெட் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், NPCIL. ஓகேவா? ஸோ இவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 33 பொசிஷன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து டாடா பவர் வந்து 3rd கம்பெனியா இருக்காங்க. இவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 78th பொசிஷன்ல இருக்காங்க. ஓகேவா? இந்த டாப் 100ல இந்தியால இருந்து 4 கம்பெனிஸ் இருக்காங்க. அதுல ஒரு கம்பெனி வந்து டாப் 3rd பொசிஷன்ல இருக்கு. அதுதான் கிரீன்கோ கம்பெனி. ஓகேவா? 25th பொசிஷன்ல நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் லிமிடெடும்,
சாரி 25th பொசிஷன்ல நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷனும் அண்ட் 33rd பொசிஷன்ல வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெடும் இருக்காங்க. அண்ட் 78th பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னா டாடா பவர் கம்பெனி வந்து 78th பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who has launched a first intelligent transport system on 6 lane eastern Perihal expressway. ஓகேவா, இந்த இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? ஓகேவா, சோ அத வந்து ஈஸ்டர்ன் பெரிஹல் எக்ஸ்பிரஸ் வேல வந்து யாரு லான்ச் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து 6 லேன் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அண்ட் டோட்டலா வந்து 135 கிலோமீட்டர்ஸுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வே இருக்கு. ஓகேவா, அண்ட் இது எந்த 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேச வந்து கனெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ காசியாபாத் அண்ட் பல்வால் வழியா ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேச கனெக்ட் பண்ற ஒரு ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் வே தான் எது அப்படின்னா, கனெக்ட் பண்ற ஒரு எக்ஸ்பிரஸ் நேஷனல் ஹைவே தான் இந்த ஈஸ்டர்ன் பெரிஃபல் எக்ஸ்பிரஸ் வே. ஓகேவா, ஸோ டோட்டலா எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா 135 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஸ் வே இருக்கு. அண்ட் இது ஒரு 6 லேன் எக்ஸ்பிரஸ் வே. ஓகேவா, ஸோ இந்த ஹைவேஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல, ஓகேவா, வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஐடிஎஸ் இருக்கா, இந்த ஐடிஎஸ் மூலியமா இந்த எக்ஸ்பிரஸ் வேல வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஆன் ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ இது மூலியமா வந்து நிறைய பர்சன்ஸை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இந்தியாவில் நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துக்குமே வந்து ஆம்புலன்ஸ் கரெக்டா ரீச் ஆகுதான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா, ஸோ ஆம்புலன்ஸ் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகாம இல்ல அந்த பர்சன்ஸுக்கு வந்து கரெக்டான டைம்ல வந்து அந்த வித்தின் அந்த கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கிடைக்காம இறந்து போற நிறைய பேஸ வந்து நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஓகேவா, ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல இந்த எக்ஸ்பிரஸ் வேல எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த ஆன் ஸ்பாட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸ் அப்படின்றது போயிடும். இதனால நிறைய பேரை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்ன ரோட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிராஃபிக் ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி டிராஃபிக் ப்ராப்ளம்ஸையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதும் ஒன்று. ஓகேவா, ஸோ இந்த இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது என்ன, கரெக்டான ஆன் டைம்ல அதாவது 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள ஆம்புலன்ஸ் ரீச் ஆகும். அண்ட் நம்ம வந்து டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷனும் வந்து இது மூலியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா இதை லான்ச் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் ஜெயராம் கட்காரி தான் வந்து இதை ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து 9,119 crore-க்கான நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்டையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ மீரட் டு முசாஃப் நகர் இருக்கு இல்லையா, முர்சாஃப் நகர் அது வரை அந்த பிளேசஸ்ல இருக்கிற 240 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ எவ்வளோ 240 கிலோமீட்டர்ஸ்க்கான நேஷனல் ஹைவேக்கான ப்ராஜெக்ட் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 9,119 crore-க்கும் அந்த ப்ராஜெக்டையும் நிதின் கட்காரி தான் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து மீரட்ல ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியை வந்து லான்ச் பண்ணாரு. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து பண்ண போறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Jan 2, 2022ல. ஓகேவா, நரேந்திர மோடி என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீரட்ல ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனையுமே வந்து இனாகிரேட் பண்ண போறாங்க. உத்தரப்பிரதேஷோடைய சிஎம்மா வந்து யோகி ஆதித்யநாத் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேஷோடைய கவர்னரா யார் இருக்காங்க அப்படின்னா அனப்தீபன் பட்டேல் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயர் 2022ல வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து அவங்களுடைய ஸ்டேட் எலெக்ஷனை வந்து எதிர்நோக்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், Amit Shah is going to inaugurate Bharat Darshan Park in Dash. ஓகேவா, ஸோ இந்த பாரத் தர்ஷன் பார்க்கை வந்து நம்மளுடைய அமித்ஷா யாரு ஹோம் மினிஸ்டர் அவர் எந்த பிளேஸ்ல லான்ச் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாரத் தர்ஷன் பார்க்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் டு ஆர்ட் அப்படின்றத தான் வந்து இந்த பார்க்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. என்னது வேஸ்ட் டு ஆர்ட். ஓகேவா, ஸோ
வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்தியால இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 22 மானுமெண்ட்ஸை வந்து அந்த வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு பில்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு இந்தியால இருக்கிற எத்தனை மானுமெண்ட்ஸை பில்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 22 மானுமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த 22 மானுமெண்ட்ஸ் வந்து 21 இது வந்து மானுமெண்ட் ஆயிருக்கும். பிளஸ் 1 வந்து என்னவா மேக் பண்ண போறாங்க அப்படின்னா பிளஸ் ஒரு ட்ரீயை வந்து மேக் பண்ண போறாங்க. ஓகேவா? கொனார்க் டெம்பிளா இருக்கலாம், தாஜ்மஹாலா இருக்கலாம், நாலந்தா யூனிவர்சிட்டி, அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ராணி கி வேவ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான மானுமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ சாஞ்சி ஸ்தூபா அப்படின்றது நம்மளுடைய 200 rupees நோட்டுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா? சாஞ்சி ஸ்தூபா அப்படின்றது. ஓகேவா? ஸோ அது ஸோ இந்த மாதிரி இந்தியால இருக்கிற இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸ் ஒரு 21 மானுமெண்ட்ஸ் பிளஸ் ஒரு ட்ரீயை வந்து இந்த பாரத் தர்ஷன் பார்க்ல வந்து பில்ட் பண்றாங்க. அண்ட் இதை எதை வச்சு பில்ட் பண்றாங்க அப்படின்னா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த வேஸ்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இதை பில் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் இதை இனாகிரேட் பண்றது யாரு அப்படின்னா நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் இதை இனாகிரேட் பண்றாரு. அண்ட் இந்த பாரத் தர்ஷன் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில தான் வந்து இந்த பார்க் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா இது மாதிரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. இந்த வேஸ்ட் டு ஆர்ட் அப்படின்றது வந்து இந்தியால செகண்ட் டைமா பில் பண்ற ஒரு பார்க். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2019லயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு பார்க்கை வந்து பில் பண்ணாங்க. அது என்ன நேம்ல இது வேஸ்ட் டு ஆர்ட்டா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் டு ஒண்டர் அப்படின்ற நேம்ல வந்து 2019லயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரியான மானுமெண்ட்ஸ் வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு மானுமெண்ட்ஸ் கிரியேட் பண்றத ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இயர்ல செகண்ட் வேஸ்ட் டு ஆர்ட் அப்படின்ற பார்க் அப்படின்றத வந்து எந்த பார்க்ல இனாகிரேட் பண்றாங்க அப்படின்னா டெல்லியில இருக்கிற பாரத் தர்ஷன் பார்க்ல வந்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்றாரு. ஓகேவா? ஸோ டோட்டலா 22 மானுமெண்ட்ஸ் இருக்கும். அதுல 21 மானுமெண்ட்ஸ் ஆகும் பிளஸ் ஒரு ட்ரீயாவும் வந்து இதுல மேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், who among the following has received academic entrepreneurship excellence award by Indian Medical Association? ஓகேவா? ஸோ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இதோடைய ஹெட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜே.ஏ. ஜெயலால் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ யாரு? டாக்டர் ஜே.ஏ. ஜெயலால் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுக்கு ஹெட்டா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அகாடமிக் என்டர்பிரினர்ஷிப்கான எக்ஸலன்ஸ் அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அண்ட் யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அகாடமி மெடிக்கல் அசோசியேஷன் மெடிக்கல் சொசைட்டி டேம்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ டெல்லி அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெடிகாஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுடைய ஃபவுண்டருக்கு தான் இந்த அகாடமிக் என்டர்பிரினர் எக்ஸலன்ஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டர் யாரு அப்படின்னா டாக்டர் சுமீர் சேத்தி அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? அண்ட் இந்த டேம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நீட் பிஜிக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு கோர்ஸ் தான் வந்து இது. ஓகேவா? ஸோ நீட் பிஜி மெடிக்கல்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிஜி கோர்ஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா? அதுதான் நீட் பிஜி அப்படின்றது. ஓகேவா? ஸோ அந்த நீட் பிஜிக்கு கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எந்த ஆர்கனைசேஷன் பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து பண்றாங்க. அண்ட் மெடிகாஸ் அப்படிங்கிறது ஓகேவா? மெடிகாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஆப் தான், ஆண்ட்ராய்டு அண்ட் iOSல இருக்கு. இந்த ஆப்ல வந்து நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு இன்டராக்டிவான லைவ் கிளாஸஸ் வந்து இந்த மெடிகாஸ் மூலியமா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டேம்ஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் இல்ல ப்ராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நீட் பிஜி எக்ஸாம் எழுதுறதுக்கான கோர்ஸை வந்து எஃபெக்டிவா ஆஃபர் பண்றது தான் இந்த இந்த அகாடமிக் இவங்க ரெண்டு பேரும் பண்ற இந்த ரெண்டு ப்ரோக்ராம் உடைய வேலையை. ஓகேவா? இந்த ரெண்டு ப்ரோக்ராம் உடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சுமீர் சேத்தி. ஸோ அவங்களுக்கு தான் அகாடமிக் என்டர்பிரினர்ஷிப்கான எக்ஸலன்ஸ் அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்
According to the International Hockey Federation rankings, what is the rank of Indian men's hockey team? Okay va? International Hockey Federation படி Indian men's hockey team கான ranking என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2021 எண்டுக்கு வந்ததுனால rankings வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அதுபடி இந்தியன் ஹாக்கி டீம் உடைய ரேங்கிங் என்ன அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் உடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாசன் சுவிட்சர்லாந்துல வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் உடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3rd பிளேஸ்ல வந்து இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இயர் 2021ல ஹாக்கி டீம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே அச்சீவ் பண்ணிருக்காங்களா. என்ன ஆஃப்டர் 41 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்தியன் ஹாக்கி டீம் வந்து ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடலை வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ 41 இயர்ஸ்க்கு அப்புறமா ஹாக்கி டீம் வந்து ஒலிம்பிக்ல மெடல் வின் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே ஒலிம்பிக்ல வந்து 4th பிளேஸ்ல வந்து அவங்க வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் உடைய பொசிஷன் என்ன அப்படின்னா 3rd. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெல்ஜியம் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த இயர் ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வின் பண்ணது எந்த டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெல்ஜியம் தான் கோல்ட் மெடல் வின் பண்ணாங்க. ஸோ கோல்ட் மெடல் வின் பண்ணியிருந்தாலும் இந்த இயர் எண்ட் ரேங்கிங்ல பெல்ஜியம் வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா 2nd பொசிஷன்ல இருக்காங்க. ஓகேவா? அண்ட் 4th பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாந்து வந்து 4th பொசிஷன்ல இருக்காங்க. ஓகே, அண்ட் ரீசெண்டா தானே ஏசியன் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து நடந்தது ஹாக்கில. ஓகேவா? ஸோ அதுலயும் இந்தியா எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் மெடலை வின் பண்ணி 3rd பொசிஷன்ல தான் இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருந்தாங்க அப்படின்னா அதாவது கோல்ட் மெடலை வின் பண்ணது சவுத் கொரியாவா. ஓகேவா? ஸோ சவுத் கொரியா எந்த பொசிஷன்ல இருக்காங்க ஆல் ஓவர் வேர்ல்ட், அதாவது ஹாக்கி இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன்ல சவுத் கொரியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16th பொசிஷன்லையும் சில்வர் மெடல் வின் பண்ண ஜப்பான் வந்து 17th பொசிஷன்லயும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது லாஸ்ட் கிளாஸ்ல தான் பார்த்தோம். இந்த ஏசியன் ஹாக்கி சாம்பியன்ஷிப் டிராஃபில கோல்ட் மெடலை சவுத் கொரியா வின் பண்ணாங்க, சில்வர் மெடலை ஜப்பான் அண்ட் பிரான்ஸ் மெடலை இந்தியா வின் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் ஆல் ஓவர் ரேங்கிங்ல இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஆல் ஓவர் ரேங்கிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுத் கொரியா வந்து 16th பொசிஷன்ல, ஜப்பான் 17th பொசிஷன்ல அண்ட் பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா. ஓகேவா? ஸோ பாகிஸ்தான் வந்து 18th பொசிஷன்லயும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மென்ஸ் ரேங்கிங். அண்ட் உமன்ஸ் ரேங்கிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ மென்ஸ் ரேங்கிங்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா ஆஸ்திரேலியா, செகண்ட் பிளேஸ்ல பெல்ஜியம், 3rd பிளேஸ்ல இந்தியா அண்ட் 4th பிளேஸ்ல நெதர்லாந்து. ஓகேவா? அண்ட் உமன்ஸ் ரேங்கிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ உமன்ஸ் ரேங்கிங்கை எடுத்துக்கும் போது இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா 9th பொசிஷன்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷனுடைய ஓவரால் ரேங்கிங்ல உமன்ஸ் உடைய பொசிஷன் இந்தியா ஹாக்கி டீம் உடைய பொசிஷன் என்ன அப்படின்னா 9th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் உமன்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து செகண்ட் பிளேஸ்லயும், 3rd பிளேஸ்ல எந்த கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அர்ஜென்டினா வந்து 3rd பிளேஸ்லயும் இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இப்போ இந்த ஏசியன் ஹாக்கி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க இல்லையா, மென்ஸ் டீம் கேப்டனா யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்பிரீத் சிங் அப்படின்ற பர்சன் தான் வந்து இருந்தாங்க. அண்ட் உமன்ஸ் ஒலிம்பிக்ல வந்து உமன்ஸ் ஹாக்கி டீம் வந்து 4th பொசிஷன்ல வந்தாங்களா. ஓகேவா? ஸோ உமன்ஸ் ஹாக்கி டீமுக்கு கேப்டனா இருக்கிற பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராணி ராம்பால் அப்படின்ற பர்சன் தான் வந்து இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின், who has bagged bronze medal at FIS Alpine Skiing Competition in Montenegro. ஓகேவா? ஸோ மாண்டன்கிரோல நடந்த இந்த FIS Alpine Skiing காம்படிஷன்ல இந்தியாவை சேர்ந்த ஒரு பர்சன் வந்து பிரான்ஸ் மெடலை வின் பண்ணிருக்காங்க. அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட் எங்க நடந்தது அப்படின்னா மாண்டன்கிரோல நடந்தது. அண்ட் இந்த பர்சன் இதுக்கு முன்னாடி 2019லயுமே இதே காம்படிஷன்ல வந்து அதாவது FIS ஆல்பைன் ஸ்கையிங் காம்படிஷன் அப்போ வந்து டர்க்கில நடந்தது. ஓகேவா? 2019ல எங்க நடந்தது அப்படின்னா
டர்க்கில நடந்தது. ஓகேவா? ஸோ டர்க்கில நடக்கும்போது பிரான்ஸ் மெடலையும் வின் பண்ணாங்க. ஓகேவா? இதே பர்சன் தான் வின் பண்ணாங்க. அண்ட் ஷி இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ஓன் 2 மெடல்ஸ். ஓகேவா? இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ஆல்பைன் ஸ்கையிங்ல 2 மெடலை வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் பர்சனும் யாரு அப்படின்னா இவங்க தான். அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சல் தாக்கூர் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ அஞ்சல் தாக்கூர் தான் 2019ல நடந்த ஆல்பைன் ஸ்கையிங்லயும் சரி, இப்போ 2021ல மாண்டங்கிரோல நடந்த எஃப்ஐஎஸ் ஆல்பைன் ஸ்கையிங்லயும் பிரான்ஸ் மெடலை வின் பண்ண பர்சன். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியனா இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ஈவெண்ட்ல 2 மெடலை வின் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சனும் யாரு அப்படின்னா அஞ்சல் தாக்கூர் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் டிசம்பர் 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர்சி சி தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். தேங்க்யூ.